சென்னை அயனாவரத்தில் சம்பள பாக்கியை கேட்கச் சென்ற ஓட்டுநரை அறையில் கட்டி வைத்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கத்தியால் தாக்கியதாக தனியார் மருத்துவமனை இயக்குநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அயனாவரம் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய ஓட்டுநர் பாக்கி சம்பளத்தை கேட்டதுனால அவரை குளுக்கோஸ் டியூபால் கட்டி வைத்தும் சர்ஜிக்கல் பிளேடால் வெட்டியும் சித்திரவதை செய்ததாக மருத்துவமனை இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மருத்துவமனை இயக்குனர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த ஓட்டுநரான இருக்கக்கூடிய ஓட்டுநர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்யா என்ற நபர் திருமலாவாய் பகுதியை சேர்ந்தவர். இவர் அயனாவரம் பகுதியில் செயல்பட்டிருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக ஓட்டுநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில மருத்துவமனையின் இயக்குநர் நவீன் ஓட்டுநர் சத்யாவை அடிக்கடி தரக்குறைவாக பேசியதாகவும் திட்டியதாகவும் கூறி வேலையை விட்டு நின்றிருக்கிறார். 13 நாட்கள் சம்பள பாக்கி இருந்திருக்கிறது. அதை கேட்க நேற்று அங்கு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது 4000 ரூபாயை சத்யா அவரிடம் கொடுத்ததாகவும் மீதமுள்ள தொகையை ஜிபே மூலம் அனுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இரவு மது போதையில சத்யா மருத்துவமனைக்கு சென்று நவீனை திட்டி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவரிடம் தகராறு ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால அவரை குளுக்கோஸ் டியூபால கட்டி வைத்து சர்ஜிக்கல் பிளேடால் தாக்கி அங்கிருந்து 4 ஊழியர்கள் அடைத்து கை காலை பிடிக்க சொல்லியும் அவரை கட்டி போட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அயனாவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். காயமடைந்த சத்யா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் இதே போல மருத்துவமனையின் இயக்குநர் கூடிய நவீனும் அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் தன்னிடம் ஓட்டுநர் வேலை செய்த சத்யா குடித்து விட்டு வேலைக்கு வந்ததாகவும் பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் நேற்று இரவு தன்னை தாக்கி கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாகவும் அதில் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த இருதரப்பு புகாரின் அடிப்படையில் 2 தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்யா கொடுத்த புகாரில் நவீன் மீது 4 பிரிவின் கீழும் அதே போல நவீன் புகாரில் சத்யா மீது 3 பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது நவீனை கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். சத்யாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்யா அவரது அக்காவுக்கு போன் செய்து தன்னை தாக்க இருப்பதாக கூறிவிட்டு உள்ளே சென்று அதனை ஆடியோவாக ரெக்கார்டு செய்திருக்கிறார். இந்த ஆடியோவும் போலீசார் கைப்பற்றி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.